நிரந்தரக்கூடிய தெய்வீக சபை. தெய்வீக சபையில தற்சமயம் தேவலோகத்தில் கூடினால் என்ன சபை? சபை. தற்சமயம் பூலோகத்தில் கூடினால் ராஜசபை. இந்த ராஜசபையில படித்தவர், பட்டம் பெற்றவர், அறிந்தவர், அறியாதவர் அனைத்து தாய்மார்களும் அமர்ந்திருக்கிறார்கள். 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 94 கலைஞானம் கொண்ட நீரான் நிரந்தரக்கூடிய தெய்வீக சபை. இங்க தீப ஒளியும் தெய்வீக சபையும் எதற்காக அரங்கேற்றம்? அம்மன் திருவிழா பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒற்றுமையாக கூடி பல லட்சக்கணக்கில் காட்சிகளை செலவு செய்து ஒரு புண்ணிய கதையை கேட்க வேண்டும். மூலக்காடு வெற்றிவேல் நாடக சபா அவர்களை அழைத்து வந்து ஒரு புண்ணிய கதையை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். இந்நாடகத்தின் பெயர் என்ன? சத்யாவதி கல்யாணம். சத்யாவதி கல்யாணம். முத்துராஜம் பட்டாபிஷேகம். இந்த நாடகத்தில் நான் பெண்ணாக வந்திருக்கிறேனே, நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன? நீ யாங்குத்தே சொல் பார்க்கலாம். எத்தனை பேர் வச்சிருவ? இங்க பாரு, நான் ஆலமரம், நீ வந்து அணிலு. மேல ஏறணும்னா ஆலமரம் சாயாது. அப்படியே ஆமா, அது அந்த காலத்துல பேர் போன. இப்போ ஒன்னு பீஸ் போயிடுச்சு எல்லாம் விட்டு. குழலக்காரன் கலிகாவை தூக்கிட்டு ஓடி வந்துட்டான். அவங்க கூட கூட பக்கத்துல ஏடா பழைக்கு ஒரு நாய் குடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதா உங்க வீட்டுல கோமாளி என்ன? நான் என் வேலைன்னா போனா என்னன்னா என்னுடைய விருத்தாந்தங்கள் சொல்லி வருகிறேன், செவி கொடுத்து கேட்க வேண்டும். பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ கண்ணங்கண்ணம்மா போட்டுற பாரு. அப்படி இருந்தாலும் என் பேர் ஒரு தேனு. உனக்கு செவியால் கேட்டதா? ஒண்ணு காது கேட்கலையா? தெளிவா சொல்லையா? பீக்கர் அவுட்டு. காது எங்க வச்சிருந்தா தானடா கேட்கும். பீக்கர் அவுட்டு. சொல்லு. அப்படி இருந்தாலும் அண்ணன் நடையும் அலங்கார ஜடையும் இவ்வளவு அழகாக வந்திருக்கிறேனே, என் பேர் தான் காந்தாமணி என்று இருந்துக்கொள். பேர் காந்தாமணி. ஆமா. ஆனா உன்னை பெத்தெடுத்த தாய் தந்தை, இந்த காந்தாமணியை பெற்றெடுத்த தந்தை தாய் தந்தை யாரு என்று கேக்குறியா? யாரு சொல்றேன். என்ன 10 மாதம் தாட்டும் வந்து அம்மா என்ன பார்த்து
அங்கத்தில சுமந்து என்னை ஈண்டு எடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? மேகலாவதிக்கும் மேகராஜனுக்கும். என்னுடைய தந்தையார் பேர் மேகராஜன், என் தாய் அவரோ மேகலாவதி. அப்படி இருந்தாலும் மேகலாவதியாக இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை. உன் பேரு? என் பேரு அதான் பேர் சொன்னேன். சொல்லு. காந்தாமணி. அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எனக்கு கல்யாணம் ஆளுக்கு பொண்ணு பார்த்து உன்னை யார் கட்டிக்குவாங்க? ஏறு வேலை செஞ்சு கூட சத்தியமா மருந்து குடிச்சல செத்தாலும் சாவாங்களே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. பாத்துக்கிறான் குழி வெட்டுறதுக்கு. என்னத்துக்கு 4 அடியில 3 அடியா? 6 அடியில 6 அடி நீட்டு இல்லையாங்க. என்ன அவ்வளவு மோசமாயா? சரி இன்னும் உனக்கு கேக்குதா ஒரு வேலை? ஏன் பிள்ளைய மரம் கட்ட பண்ண புளிப்பு வெங்காய புளிப்பா இருக்கு, அதுக்கு ஆரமா போட்டா தான் நல்லா இருக்கும். புளிப்பா இருக்கு அள்ளி கொட்டிக்க முடியும். சரி ஆயா, என்னமோ மனுஷன் நீங்க சப்போர்ட் பண்ணா பண்டு. ஆமாம்மா, அப்படி இருந்தாலும் என்னை மாலை இட்ட மன்னவர் யார் தெரியுமா? சொல்றவா சாமி சொல்லு. அம்மனுக்கு மாலை முடிந்ததொரு கோழி பெண்ணே அம்மைய மன்னவர் பேருரைப்பே அம்மனுக்கு தாலி தரித்ததொரு மன்னவருடைய பேர் என்ன? கண்ணம்மா, கட்டிய கணவன் பேரை மனைவி சொன்னதே உண்டானா 1 வருஷம் ஆயுள் கம்மியாயிடுமா? என்னைக்கு எங்க வீட்டுக்காரி கண்டாரோல் இப்படி 1 வாரத்தை சொல்லியிருப்பா. ஊரா உத வாங்கி அடி வாங்கி காய்ச்சம் பறிச்சு கொடுக்குறேன். ஒரு நாள் இப்படி சொல்லிருக்க மாட்டாமா? ஒரு பொண்ணா வரப்போது கண்டார ஓலி மூக்கட ஒரு குச்சி இல்லாத வந்தாமா? சும்மா சொச்சடி சேலை கட்டிட்டு பொண்ணா வந்தாயா? அப்ப உன்னை கல்யாணம் பண்ணும்போது இப்ப ஏரி வாழை வரவும் கொக்கர காயன்னு கோணப்பிள்ளைய காய தோங்குறேன். செல்போன் வாங்கி விட்டாமா? என்ன வேலைக்கு போற? அப்படி சாயங்காலம் போற விடிகாலம் போற. அப்படி என்ன நைட் வேலையா இருக்கு? ஒரு கம்பெனிக்கு முடி போவ? ஏடி இடத்துல போறேன் போடி ஏறி வேலைக்குங்கிறேன். நான் 200 ரூபாய்க்கு காய்ச்சி போறவளா? நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள 1000 500 2000 கூட போறேன். நானும் சொல்லிவிட்டேன். அப்படி என்னதான் வேலை செய்யற? அடுத்த ஜென்மத்துல பொம்பளையா பிறக்கிறேன் தெரியல. 4 பேத்துக்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கியா
நாளாளுக்கு மேலாளா போகும்போது மகராஜ் கூப்பிட்டு நேரம் வந்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் சுட்டு நீ என் கூட்டுக்காரி கூட போறியா? எனக்கு அந்த வேலை பிடிக்காது. நான் அப்படி ஆள் இல்லை. நோ வந்து செத்து போயிருவ நீ. இந்த 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான் செல்வண்ணா, 1000 ரூபாய் தான் உங்க வீட்டு கொடுக்குறான், 1000 ரூபாய் இவன் தின்னு போடுறான். அப்ப அவன் வடா படான்னு கூப்பிடாத, மாமா நான் கூப்பிடுவா. அது தேவடியால அப்படி சம்பாதிக்க பின்ன எப்படி இன்னும் இதுவரையும் பாக்கலையா நீ? ஆடா சண்டாடா. அப்ப நீ காசு காசுப்பட்டவன் காசு கொடுத்தலாம் வாங்கி வச்சு போலாம். போய் சம்பாதிச்சுட்டு வர இந்த வேலைக்கு தான் போறாளா? அதுதான் போன மாட்டையும் தேடுறதுல மேய்ச்சி கூலியும் கேட்கறதுல ஏதோ போன நேரத்தை சோறு போடுற அவனுக்கு. பேசுகிறேன் அடிச்சு கூட முடிக்கி விட்டுருவேன். கஞ்சி காய்ச்சல் ஊத்துறதுக்கு ஆள் இல்லையே. யாருன்னா ஒரு ஆள் வச்சுன்னா சரி கூலியாளு ஆறு கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு கூலியாள் வச்சுதான் பண்டை உடச்சுக்கிட்டாங்க. சரி அது ஊமையில சொல்லிட்டு தான் சொன்னேன் நானு. நம்ம அப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் எப்படி எல்லாம் இருக்க வேணும் தெரியுமா? தொட்டு தாலி கட்டியவன் தொட்டு தாலி கட்டதவன் அவர் முன்னால காணாதோ அவர் கட்டிப்பட்டு வாடலுமே கண்ணியமா இருக்கணுமே. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டான், தொட்டு தாலி கட்டின கணவராகப்பட்டவன் மொண்டியோ முடவோ கூணோ குருடோ செவிடோ அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் குடியாரனா இருந்தாலும் சரி உன்ன மாதிரி ஒரு பெண்ணு கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு நல்ல பேரு. அது மட்டும் இல்ல, நம்ம பிறந்த வீடு மாடி வீடு, நம்ம புகுந்த வீடு போற வீடு, கட்டுப்பட்டு வாழணுமே கண்ணியமா இருக்கணுமே. அப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல மெத்த மாடி ரொக்க ரோஜனை என்ன காசு பணத்தோட இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அது நிலையாகாது. அது சொந்தமாகன்ற கணவன் வீடு ஓட குடிச்சியா இருந்தாலும் அந்த வீட்டுல வாழ்ந்தா மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பேரு. அது மட்டும் இல்ல, கஞ்சி குடித்தாலும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் ஒற்றுமையா இருக்கணுமே ஒன்னாக வாழணுமே. ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் அக்கா தங்கச்சி 10 பேர் இருந்தானா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாலும் அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு முறையில ஒட்டு சேர்த்துக்கலாம். புருஷ முன்னாடி 2 பேர் இருந்தா நீ என்ன பாரு நான் உன்ன பாரு அப்படிதான் மாலையிட்ட கணவர் அதான் சொன்னேன் அப்பவே. சாந்தசீல மகாராஜன் அப்படி கல்யாணம் பண்ணி குழந்தைங்க இருக்குதா? எனக்கு எதிரி குழந்தை அந்த அவனும் செத்து போயிட்டான். கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எந்த சுகத்தையுமே அனுபவிக்கல நானு. மறு கல்யாணம் நான் என்னத்துக்கு உன்ன மாதிரி இருக்கிறேன் பண்ணிக்கின்னு எப்படி பண்ணாலும் அதான் இருக்குது. அதனால கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்காத காரணம் என்னன்னா எனக்கு வளர்ப்பு மகள் ஒருத்திக்கிற சக்கால் சேர் விட்டு போல. மறு கல்யாணம் பண்ணிக்கல. நம்மளுக்கு குழந்தை இல்ல, அந்த குழந்தைய என் பொண்ணு மாதிரி வளர்த்து ஆளாக்கணுமே சொல்லி அவளை வளர்த்துட்டு அவளுக்கு பாத்துக்கிட்டே பொழப்பா போயிடுச்சு. இப்படியே போயிடுச்சு. அவனும் செத்து போயிட்டான். ஆமா, நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு குழந்தைய விட்டுட்டு அவனையும் செத்து. அதான் இல்லையே, நீ உனக்கு குழந்தை பக்கல. அது யாரு போய் பெத்துக்கிறது? நான் சரி என்ன போனா இப்ப பார்த்தது ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தா கூட பண்ணிக்கணும்பா. சரி, அப்படி இருந்தாலும் என் ஒரே ஒரு மகள், அவளை அழைத்து வா. பேரா சத்யாவதி. ஆமா, அவளை அழைத்து கூட்டிட்டு வா. அவளை நான் பார்க்கணும். ஓ நான் வச்சுக்கிறேன் முன்ன மாதிரி என்னால ஆவறதில்ல. அப்படி ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க. இந்த தக்காளி சுட்டு பிள்ளை வேற எங்க போறேன் அம்மானு கேக்குது. 24 மணி நேரம் முன்னாடியே முடிச்சுதான் எவன்ட்டு போறது. சரி, நானும் மத்தாளக்காரன் விட்டு ஊர் மேல தான் 4 நாள் போறேன். போனது வீட்டுக்கு வந்துருக்கேன். அந்த பொண்டையை நான் கணக்கு கொட்டுவாயா பாக்குறதுல ஏதோ உட்காந்து வகையில விட்டு மேல 1 கிலோ வச்சு அடிச்சு சோறு போடுவான்னு பார்த்தா அவனும் ஆவறதில்ல. அப்படி இருந்தாலும் என் மகள் சத்யாவதி அழைத்து வா. உன் தாய் அழைச்சிருந்து சொன்னான்னு சொல்லிட்டு கூட்டு பார்க்கலாம். சத்யாவதி அழைக்க சத்யாவதி சபை நாடு